அறிவோம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. நமஸ்காரம் ஐயா நமஸ்காரம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நமஸ்காரம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம் ஐயா. சரணம் ஐயா. நேற்றைக்கெல்லாம் பயிற்சிகள் பண்ணீங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா யாருக்காவது? சுவாமிஜி நமஸ்காரம் சுவாமிஜி. நான் மந்திரம் நீங்க சொல்ற மந்திரம்லாம் சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து பாதி சொல்லிட்டே இருக்கேன், அவ்வளவுதான். அப்படியே நான் எங்க போறேன்னே தெரியல. அது மணியும் கையில நழுவியே போயிடுது. ஒவ்வொரு வாட்டியும் இது மாதிரிதான் எனக்கு நடக்குது. அது எதுக்காக நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியுமா சுவாமிஜி? அதாவது மந்திரம் ஜபிக்கும் போது அதுல கண்டினியூ பண்ண முடியாம நீங்க உங்களை மறந்துடுறீங்களா? ஆமா சுவாமிஜி, அவ்வளவுதான். நான் எங்க இருக்கேனே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பொறுத்துதான் அந்த மணி என்னோட கையில இருந்து நழுவுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒவ்வொரு முறையும் நீங்க சொல்ற எல்லா மந்திரமும் அப்படிதான் எனக்கு இருக்குது சுவாமிஜி. இது எதுக்காக எனக்கு சொல்லுங்க சுவாமிஜி. சரி, அது வந்து எப்படி ஒரு விழிப்பு நிலையா தெரியுதா இல்ல தூக்க நிலையா தெரியுதா அந்த மாதிரி போகும்போது? அதாவது நீங்க உங்களை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. அதாவது தூக்கம் மாதிரி, அதாவது தூக்கத்துல வந்து இப்ப நம்மளை மறந்துடுறோம் இல்லையா, அது மாதிரி ஆயிடுதா? இல்ல நம்ம ஜபிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அப்படியே நம்மள இந்த நிலைக்கு நம்ம போறோம், ஒரு அமைதி நிலைக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அது எப்படி இருக்கு அந்த அனுபவம்? அது இல்ல சுவாமிஜி, எனக்கே தெரியல. அந்த விழிப்பு நிலை தெரியல எனக்கு. விழிப்பு நிலை தெரியல. ஆமா, விழிப்பு நிலை தெரியல சுவாமிஜி. சரி, அப்ப எப்படி தூக்கமா இருக்குமா யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்ப நம்ம தியானம் தூக்கம் வந்துடுது இல்ல, தியானம் பண்ணும்போது நிறைய பேர் தூங்கிடுறாங்க இல்லையா? அது மாதிரி ஏதாவது நீங்க ஜபம் பண்ணும்போது தூங்கிடுறீங்களா? அப்படி யோசிச்சு பார்க்கணும். அது வந்து வேற மந்திரம் சொல்லும்போது அது மாதிரி இல்லைங்க சுவாமிஜி. நீங்க சொல்ற மந்திரம் சொல்லும்போது தான் அந்த மாதிரி ஆகுது. நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். சரி, என்னங்கிறத பார்க்கலாம். சொல்றேன், பதில் சொல்றேன். ஓகே சார், தேங்க் யூ சார். நல்லதுமா. சுவாமிஜி சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சுவாமிஜி, எனக்கு கூட அப்படிதான் சுவாமிஜி இருக்கு. உங்களுக்கு அப்படிதான் ஆகுது. சரி, பார்க்கலாம். ஐயா, எனக்கும் அந்த மாதிரி ஆகுது. ஆனா தூங்குற மாதிரியும் தெரியல, விழிப்பா இருக்க மாதிரியும் தெரியல. அது விழும்போது அவேர்னஸ் வந்துருது. அந்த மாதிரி விடுறோம். அந்த விரல் நகருது. நான் வந்து மணி யூஸ் பண்றது இல்ல, விரல்கள் தான் அந்த கணுக்களை யூஸ் பண்றேன். அந்த மாதிரி விடுறது எனக்கு தெரியுதுங்க ஐயா, விடுறது தெரியுது. ஆனா வந்து விழிப்பு நிலையா இருக்க நானும் தெரியலங்க ஐயா. விடுறது தெரியுது எனக்கு. ஐயோ, ஃபிங்கர்ஸை விட்டுறோம் அப்படிங்கறதும் தெரியுது. பட் வந்து கண்டினியூஸா நழுவும்போது தெரியுது சுவாமிஜி. நான் பிடிச்சிக்கிறேன் உடனே. அந்த மணி நழுவுது எனக்கு தெரியுது. அப்ப நான் கண்டிப்பா பிடிச்சிக்கிறேன் அந்த மணி. அது என்ன ரீசன் சொல்லுங்க சுவாமிஜி. அதேதாங்க ஐயா, மணி வந்து நம்ம அடுத்து மிஸ் பண்றோங்கிறது தெரிஞ்சு டக்குன்னு விழிப்பு வந்துருது. ஆனா ஆண்டு போறது தூக்கமா என்னன்னு தெரியல. பார்க்கலாம், சொல்றேன். எனக்குமே அந்த ப்ராப்ளம் தான் இருக்குங்க ஐயா. ஆனா வந்து உச்ச நிலையில ஒரு அனுபவம் வருது, வந்து அப்படியே என்ன நடக்குதுன்னே மறந்து போற மாதிரி ஒரு ஆயிடுதுங்க ஐயா. அதுதான், அதாவது தூக்க நிலை அப்படிங்கிற ஒரு நிலையும் வந்து நம்ம போய் இறைவனோட ஒடுங்கிறது தான். இப்போ நம்ம தூக்கத்தில் போய் ஒடுங்கும் போதும் நாம் வந்து இறைவனோட தான் இருக்கிறோம். ஆனால் என்ன அங்கே பிரச்சனைனா, நாம் யாருன்னு தெரியல, இறைவன் யாருன்னு தெரியல, உலகம் எப்படி இருக்குன்னு தெரியல, அப்படியே நம்ம ஒடுங்கிக்கிறோம். ஆனால் இப்போ விழிப்பு நிலை அப்படிங்கிறது வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நம்ம தன்னுணர்வை இழக்காமல் நம்ம இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அது வந்து நம்முடைய சுயம். அப்போ நம்ம சுயத்தை வந்து இழக்க முடியாது. அப்போ நீங்கள் ஜபிக்கும் போது நீங்கள் அங்கே இருமைகள் இருக்கலாம். அதாவது நான் வேறு இறைவன் வேறு அப்படிங்கிற முறையில் நீங்கள் அதை ஜபம் பண்ணுறீங்க. ஆனால் அது உங்களை ஒன்னஸ் கூப்பிட்டு போயிருக்குச்சு அப்படின்னா, அப்போ நீங்கள் உங்களுடைய இருப்பை நீங்கள் உணரணும். உணர்ந்தால் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ நான் வந்து ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்னுணர்வை நீங்கள் இழக்காமல் இருக்கணும். அதாவது உங்களை கான்சியஸ் இழந்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு தூக்க நிலைக்கு போகிற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது நம்ம சொல்கிறேன். அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது புரியும். நான் சொல்கிறேன், விளக்குறேன். நம்ம வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா.
மந்திரம் சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மந்திரம் உள்ள போயிட்டு இருக்கிறதே நான் கவனிக்க முடியுது. மந்திரம் உள்ள போயிட்டே இருக்கு. நான் சொல்லவே இல்லை. ம். ஆனா அது உள்ள போயிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. அது நல்ல நிலை. அதாவது உங்கள் மந்திரத்தை நீங்க உணர்றீங்க, அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அந்த அனுபவம் தான் நீங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த அனுபவத்தை நம்ம இழக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இல்லை. அதாவது நம்ம தூங்கிட்டோம், மனசும் இல்லாம போயிடுது, அங்க அறிவும் இல்லாம போயிடுது. அப்படி ஒரு நிலை வந்துடுது. அப்ப அப்படி வந்தா நம்ம டீப் ஸ்லீப் போறோம் அப்படிங்கிறது அடையாளம். பார்க்கலாம் அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறது, அந்த விழிப்பு நிலை தன்மையை நம்ம தூண்டுறது சொல்லித்தரேன், பயிற்சியில் வரும். நல்லது நல்லது. சரி, இப்போ நம்ம வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி சரி சரி. எப்படி பார்த்தாலும் இப்போ நமக்கு என்னன்னா, குரூப்பில் ஆட்கள் குறையிறாங்க. அப்போ எல்லாம் சோம்பேறித்தனம் ஆயிட்டாங்க. சரி பார்ப்போம். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 11ஆம் நாள் வகுப்புக்கு போகலாம். இப்போ அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்றைக்கு நாம் நாத யோகம் 11ஆம் நாள் வகுப்பு. இப்போ இந்த பாடத்திட்டம் என்ன அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்துட்டு, ஸ்க்ரீன் வந்துருச்சுங்களா? வந்துருச்சு. நல்லதுங்க. இப்போ இன்றைக்கு நாத யோகம் 11ஆம் நாள் பயிற்சி. இப்போ நம்ம 7 நாட்கள் 7 விதமான டைட்டிலில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு 4வது பகுதி வந்திருக்கோம். இந்த டைட்டில் ஆக்னை நாத பீட அனுபவம் அப்படிங்கிற தலைப்பு. இப்போ இங்கு நாதம் உங்கள் ஆக்னை சக்கரத்தில் அறிவாக நின்று மெய்யுணர்வாக சுடர் தரும். இதை நாத ஞான வாசல் என்று நவநாதர்கள் அழைக்கிறார்கள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இன்று நீங்கள் நவநாத அக்ஷர பிரவேசம் பயணத்திலே பகுதி 4 ஆக்னை நாத பீட அனுபவம் என்ற ஒரு நுண்ணிய அறிவு பீட அனுபவ நிலைக்கு நுழைகின்றீர்கள். இது உங்கள் நாத யோகத்தில் முதலாக அறிவும் நாதமும் ஒன்று என்றும், அந்த நாதம்தான் ஞானம் என்றும், அந்த அறிவே உள்நாதம் எனும் உண்மை வெளிப்படத் தொடங்கும் பகுதி இது. அப்போ இது ஒரு முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அறிவும் நாதமும் ஒன்று. இப்போ நாதம்னா என்ன? சவுண்டு. அறிவுன்னா என்ன? கான்சியஸ்னஸ். அப்போ இங்கே ரெண்டும் சேர்ந்துக்குது. அதாவது அந்த சவுண்ட் எனர்ஜியும் கான்சியஸ்னஸும் எப்பயுமே மிஸ் ஆகக்கூடாது. அப்போ இது ரெண்டும் ஆல்வேஸ் ஒன்றா தான் இருக்குங்கிறது இங்கே புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த நாதம் தான் நமக்கு ஞானமும் புரியுது. அதுதான் அறிவாகவே இருக்கு, அதுதான் நம்மளை காட்டி கொடுக்குது, அதுவே எல்லாமா இருக்கு அப்படின்னு இங்கே புரிகிறது ஞானம் என்றும், அந்த அறிவு தான் உள்நாதம் எனும் உண்மையும் வெளிப்பட தொடங்குகின்றதுன்னு பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு ஆக்னை நாத பீட அனுபவம், இதை பகவான் ஸ்ரீ தத்தாத்ரேய மகரிஷி சொல்றார். நாதம் ஆக்னை சக்கரத்தில் விளங்கும் போது அறிவின் உள்சுடர்தான் பரஞ்சோதி நாதமாகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை பகவான் ஸ்ரீ தத்தாத்ரேயர் சொல்றார். அப்போ நாம் இந்த இடத்த எப்படி பார்க்கணும்? நாதம் ஆக்னை சக்கரத்தில் விளங்கும் போதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அந்த 3வது கண், நெற்றி பொட்டு, புருவ மத்தி, இந்த இடத்துல நமக்கு அந்த ஒளி எப்படியா மாறி இருக்கும்னா ஒளியா மாறி இருக்கும். அந்த ஒளி தத்துவம் ஒன்றாக இணைந்த நிலையில அங்க ஒரு அறிவு பிரகாசிக்கும். அந்த அறிவின் உள்சுடர் தான் பரஞ்சோதி, அதுதான் இறைவன், அதுதான் நாதமாகிறது என்று இங்க தத்தாத்திரேயர் சொல்றார். அப்போ ஆக்னை பீடம், நாதத்தின் அறிவு நிலை அப்படின்னு அதுக்கு பெயர். ஆக்னா சக்கரம் என்பது நம் நெற்றியின் நடுப்பகுதி, அதாவது 3வது கண் பகுதியில் உள்ள உள்ஸ்தானம் என்று அழைக்கின்றோம். இதை நவநாதர்கள் நாத பீடம் என்று அழைக்கின்றனர். ஏனெனில் அங்கேதான் நாதம் அறிவாக விளங்குகிறது. அப்ப இங்குதான் நம்முடைய நான் அறிவேன் என்ற உணர்வும் நாதம் ஓசைதான் என்ற உணர்வும் ஒன்றாக ஒன்று கூடி மெய்ஞான தியானம் பிறக்கிறது.
அப்ப இந்த இடத்துல நம்ம இது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ஆக்னா சக்கரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான இடம். நம்ம நெற்றி பொட்டு, புருவ மத்தி, பிரம்மரந்திரம் அப்படின்னு எல்லாத்துக்கும் அங்க பேர் வச்சிருக்கோம் அதுக்கு. அப்படி ஒவ்வொரு பேர் அதுல கொடுப்போம். ஆனா அது சகசிரஹாரம் அப்படிங்கிற ஒரு நிலையில போகும்போது அது பிரம்மரந்திரமா மாறிடுது. ஆனா அது புருவ மத்தி வழியா தான் ஊடுருவுது. அப்ப அந்த இடத்துல அறிவு பிரகாசிக்க ஆரம்பிக்குது. ஏதோ வருதா? லேட்டா வராரு. அப்ப இங்குதான் நம்முடைய நான் அறிவேன் என்ற உணர்வும் நாதம் ஓசைதான் என்ற உணர்வும் ஒன்றாக கூடி மெய்ஞான தியானம் பிறக்கிறது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த மூன்றாவது கண் ஒரு முக்கியமான பகுதி. இந்த இடம் வந்து நமக்கு தூண்டப்பட்டு இங்க நம்ம பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இப்ப நான் தான் அந்த தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம் அப்படிங்கிறது நமக்கு விளங்கும். இப்ப அதுக்கு பயிற்சி ஒன்று இருக்கு. அது வந்து என்ன பயிற்சின்னா, தியானம் வந்து ஆக்னை நாத பீட அனுபவம் அப்படின்னு ஒரு 25 நிமிஷம் நீங்க இந்த பயிற்சியை பண்ணணும். இது வந்து அமைதியான இடத்துல அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு மூச்சை சீராக்கி கவனத்தை நெற்றி மத்தியில் நிலைநிறுத்தவும். அங்கு ஒரு மெல்லிய ஒலி மற்றும் இந்த நாதம், சவுண்ட் அண்ட் லைட் ரெண்டும் கலந்து மெல்ல அறிவுச் சுடராய் நின்றிருக்கிறது என்று பாவிக்கவும் கற்பிக்கவும் அப்படின்னு இந்த இடத்துல இந்த தியானத்தை சொல்ல வராங்க. அப்போ நாம் இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஒளியும் ஒன்றாகும் போது அங்க வந்து ஒரு அறிவு பிரகாசிக்கிறத நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். இதுதான் ஒரு தத்துவம், ஒரு ரகசியம் எல்லாமே. இப்போ நடராஜருடைய திரு நடனம் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பல சினிமாவில் பார்த்துருக்குறோம், அப்புறம் போட்டோவில் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் நடராஜருடைய திரு நடனம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நடராஜருடைய கையில பார்த்தீங்கன்னா ஒரு கையில டமரு வச்சிருப்பாரு, டமரு உடுக்கை. இன்னொரு கையில பாத்தீங்கன்னா தீச்சட்டி வச்சுக்கிட்டு அதுல நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். அப்ப நடராஜர் வந்து எதுக்கு உடுக்கையும் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் தீச்சட்டியும் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு? அப்ப இங்க என்ன நடக்கணும்னா, அந்த ஒளியும் நானா தான் இருக்கிறேன் அப்படிங்கறத அவர் சிம்பாலிக்கா காட்டுறாரு. நடராஜர் வந்து காட்டக்கூடிய அந்த வைபவம் என்னன்னா, ஒளி தத்துவம் அங்க இருக்கு. ஒரு பக்கம் டமருன்னா சப்தத்தை உண்டு பண்றத உடுக்கை, இன்னொரு பக்கம் தீச்சட்டி இருக்கு அவர் கையில அப்படின்னா அது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி. அப்ப இங்க ஒளி அது ரெண்டு கலந்து அந்த மெல்ல அறிவுச்சுடராய் நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத இறைவன் அந்த சிம்பாலிக்கா காட்டுறது தான் நடராஜருடைய தத்துவம் கூட. ஏன்னா நடராஜருடைய கையில உடுக்க கொடுக்க வேண்டியிருக்க அவசியம் என்ன? அந்த உடுக்கை தான் இங்க ஒளி, அந்த தீச்சட்டி தான் இங்க ஒளி, லைட் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஒரு நம்ம புரிதலுக்காக வரையப்பட்ட படங்கள் தான், உருவங்கள் தான். ஆனா உண்மையில இறைவனுடைய நிலை என்ன அப்படின்னா, ஒளி தத்துவம், சவுண்ட் அண்ட் லைட் எனர்ஜியா இறைவன் நமக்குள்ள இருக்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இப்போது நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, மனதுக்குள்ள ஒரு நாத ஜபம் இருக்கு. அதற்கான மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஆக்ஞா நாத பீடாய நமகா, ஓம் ஆக்ஞா நாத பீடாய நமகா, ஓம் ஆக்ஞா நாத பீடாய நமகா அப்படின்ட்டு இந்த ஆக்னா சக்கரத்தை தூண்டுவதற்கான அவருக்கான நமஸ்காரத்தை செய்கின்ற ஒரு அருமையான மந்த்ரா. ஆக்னை மைய நாத பீடத்திற்கு நமஸ்காரம் அப்படின்ட்டு இந்த சக்கரத்தை நம்ம வழிபாடு பண்றோம். இப்போ ஆரம்பத்துல நம்ம எல்லாம் ஏன் இதை செய்யறோம், எதற்காக இதை செய்யணும் அப்படின்னா, இப்போ இறைவன் தன்னை வெளிப்படுத்தி காட்டுவதற்கான அந்த உடம்பை வந்து கருவியா வச்சு உள்ளத்தை தூய்மையாக்கி தன்னுடைய அறிவு ஒளி பிரகாசத்தை வெளிப்படுத்துவான். அப்ப அந்த வெளிப்படுத்துகின்ற வைபவத்துல அந்த மன தூய்மைக்கும் உடல் தூய்மைக்குமான இந்த மந்திரங்கள்ல நம்ம பயணம் பண்ணும்போது, இப்ப இந்த மந்திரங்கள் வந்து அந்த நமஸ்காரம் பண்ணும்போது தான் நமக்கு அந்த பணிவு வருது. அந்த பணிவு வரும்போது தான் நமக்கு அறிவு விரியும், இல்லைன்னா அறிவு விரியாது. ஏன்னா ஈகோ இருக்கிற வரைக்கும் நம்ம இதுல வெற்றி பெற முடியாது. அப்ப இங்க இறைவனை நம்ம வந்து இருமைகள்ல ஆரம்பத்துல பார்த்தாலும் அது ஒருமைத்தன்மையில நம்ம கொண்டு போய் சேர்த்துறதுக்கு முதல்ல நாம நம்முடைய பணிவு, நம்முடைய ஈகோவை நம்ம விடும்போது தான் இங்க முக்கியமா எல்லாமே நடக்கும். பணிவு வரணும், ஈகோவை விடணும், அப்படி சொல்றேன் நான். அப்ப அதுக்காக தான் இந்த ஓம் ஆக்ஞாநாத பீடாய நமகாங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க மனதுக்குள்ள உச்சரிக்கணும். ஒவ்வொரு ஜபத்துக்கும் பின்னாடி அந்த இடத்திலே ஒரு சுடர் அறிவு ஒளிக்கதிர் போல் நிலை பெறுகிறதா என்பதை கவனிக்கவும். அப்ப இங்க நவநாதருடைய உபதேசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாதம் அறிவாய் நின்ற பின் அறிவு ஓசைதான் ஆகிறது, அங்கேதான் பரஞ்சோதி மௌனமாக ஒலிக்கும் வாக்கு அப்படின்ட்டு நவநாதர்களுடைய உபதேசம். அப்ப நம்ம இங்க வந்து நம்ம என்னதான் வெளியிருந்து சவுண்டு லைட்டு இது எல்லாம் பார்த்து அந்த அறிவு நிலைக்கு வந்து
அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தூய அறிவாகத்தான் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, அப்ப மீண்டும் அங்க என்ன நடக்கும்னா ஒரு அமைதி வந்துடும், ஒரு மௌனம் வந்துடும், அங்க ஒரு ஆனந்தம் வந்துடும். அந்த அமைதியும் ஆனந்தம் தான் நம்முடைய சுயம், நம்முடைய இருப்பு. அப்ப அங்க வந்து நம்ம நம்முடைய சொரூபத்துல அந்த சைலன்ஸ்லயும் அந்த ஹாப்பினஸ்லயும் இருப்போம். அந்த நிலைக்கு வந்து நம்ம வரணும். அது வந்து அந்த பரிமாணம்ங்கிறது மேல்நிலைக்கு வந்துட்டாதான் அது நடக்கும். அது வருவதற்கு நம்ம இந்த பயிற்சிகளை விடாமுயற்சியோட தொடர்ந்து செய்யணும். அப்ப இங்க நாதம் வந்து அறிவின் வடிவமாதல். அப்ப இங்க நாதம்ங்கிற அந்த ஒளி வந்து அறிவின் வடிவமா மாறுது. அப்புறம் அந்த நாதம் உணர்வில் ஒளிர்தல். நான் அப்படிங்கிற தன்னுணர்வுல தான் அது தன்னையே அறிந்து கொண்டு சதா நான் இருக்கிறேன் அப்படின்னு பிரகாசித்து கொண்டிருக்கின்ற அந்த ஒளிர்தல் தன்மையை அடையுது. அப்ப அறிவின் மௌனத்தால் பரஞ்சோதி தோன்றுதல் அப்படின்னா என்னங்க? அப்ப இதை நான் தான் என்று நான் என்னை உணர்ந்த பொழுது நானே என்னை அனுபவமாக்குகின்ற ஒரு வைபவம். அப்போ இறைவன் தன்னையே தான் அனுபவமாக்குகின்ற ஒரு ஆனந்த வைபவம் நடக்கும். அங்கதான் பரஞ்சோதி தோன்றுகின்றான், இறைவன் தன்னையே தான் உணர்கின்றான் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு இங்க எப்படி நடக்கும்? அந்த அறிவின் மௌனத்தால் அப்படின்னு சொன்னா என்ன? இப்ப இது வரைக்கும் நான் எனது அப்படிங்கிற அபிமானம், அகங்காரம், மமகாரம் இருந்தது. அப்புறம் மனசும் உடலும் நான் தான் அப்படின்னு மனசு நினைச்சிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் கடந்து நம்ம அந்த தூய அறிவு நிலைக்குள்ள போகும்போது அங்க ஒரு அமைதி வந்துடும். இங்க நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாமே அதுதான் இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலையில அந்த தூய அறிவு பிரகாசிக்கிறத இங்க பரஞ்சோதி தோன்றுதல் என்று சொல்றோம். பரஞ்சோதி தோன்றுதல் அப்படின்னா நீங்க அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏதோ ஒரு ஜோதி தோன்றுதுன்னு நினைச்சிக்க கூடாது. அந்த அறிவு பிரகாசிக்க ஆரம்பிக்குது, நம்ம இடத்துல இருந்து அறிவு பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க உள் சிந்தனை என்ன அப்படின்னா, இப்ப நானா அறிவா அல்லது அந்த இடத்தில் ஒளிரும் ஒரு ஒளிதான் நானா அப்படிங்கிற இந்த கேள்விகள் தான் நாதபீட வாசல். அப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிறேன், இப்ப இந்த மாதிரி கேள்விகள் உள் சிந்தனை எல்லாம் நீங்க எழுந்திருக்கும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்டு பதில் தேடும் போது நீங்க எதை நான் நினைக்கிறீங்க, எதை நீங்க அறிவுன்னு நினைக்கிறீங்க, எதை நீங்க ஒளின்னு நினைக்கிறீங்க, எதை நீங்க ஒளின்னு நினைக்கிறீங்க, அதாவது லைட் அல்லது சவுண்ட் நினைக்கிறீங்களோ அதுதான் நானா அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த ஒளிதான் நான் அப்படின்னா நீங்க அந்த ஒளித்தன்மைக்குள்ள இருக்கிறீங்க. இந்த ஒளிதான் நான்னா இந்த ஒளித்தன்மைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அப்ப நீங்க எதெல்லாம் நீங்களா நினைக்கிறீங்களோ அது எல்லாம் நீங்களே தான். அப்ப நீங்க வந்து இப்ப நான் இங்க இருக்கிறேன், எனக்கு வேற இன்னொன்னு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அங்க இருமை. ஆனா அந்த இருப்பே நான் தான், எல்லாமே நான் தான் இருப்பு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சு அது ஒருமை. அப்ப இங்க ஒருமை இருமை அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துல இங்க என்னுடைய வைபவம் தான் எல்லாமா இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டா அப்ப அங்க என்ன நடக்கும்? திருப்பட்டி ஒன்றாகி விடும். அங்க நான் வந்து அறிபவன் ஒரு விஷயம் கிடையாது, அறியப்படும் பொருள் என்று இன்னொரு விஷயம் கிடையாது. அங்க அறிவு மட்டும்தான் இருக்கு. அப்ப அறிவின் மூலமா அறிபவன் உண்டாகி அறியப்படும் பொருள்கள் அறியப்படுகின்றன. அப்ப அறியப்படுபவைகளும் அறிபவனும் எப்போ அறிவோட மிங்கிள் ஆறானோ அப்ப அங்க அறிவு மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த அறிவு தான் அந்த அறிபவனாகி இருக்கின்ற மனசுக்கும் அறியப்படும் பொருளாகி இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்துக்கும் அனுபவமா இருக்குது அப்படின்னு நம்ம தெரியும் போது அங்க அறிவு மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த அறிவு நிலை தான் நம்முடைய சுயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த கேள்வியை மனசுக்குள்ள எழுப்பி அந்த மனதுக்கு ஒரு புரிதலை கொடுக்கணும். மனசு வந்து அப்டேட் ஆகாம என்ன பண்ணோம்னா இந்த உடலை நான் அபிமானிக்கும், மனசை நான் அபிமானிக்கும், அப்புறம் நம்முடைய ஆனா பெண்ணாங்கிற அந்த அபிமானம், அப்புறம் ஜாதி, அப்புறம் மதம், இப்படி எல்லாம் படிப்பு எல்லாத்தையும் சிக்கும். அதிலிருந்து நம்ம விடுபட்டு நம்முடைய சுயத்தை நம்ம உணரணும்னா நமக்கு மனசுக்கு அந்த புரிதல் தான் வரணும். புரிதல் வரணும்னா எப்படி இதெல்லாம் நான் இல்லை, இதெல்லாம் அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியணும். ஒரு வெள்ளை திரையின் மீது படம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனா அந்த படத்துக்கும் வெள்ளை திரைக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி ஏன்னா நான் ஏற்கனவே இந்த பாடத்திட்டத்துல உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறேன், நீங்க வந்து வெள்ளை திரை. அப்ப அந்த வெள்ளை திரையின் மீது படம் ஓடும், அந்த படத்துல பலவிதமான காட்சிகள் வரலாம். ஆனா அந்த காட்சிகள்னால வெள்ளைத்திரை பாதிக்காம இருந்தா அது ஓகே, அது பியூர் ஒயிட் ஸ்கிரீனா இருக்கு. ஆனா அந்த காட்சி பத்திக்கிட்டு எரியுது, நானும் பத்திக்கிட்டு எரியுறேன்ட்டு ஸ்கிரீன் வந்து ரியாக்ட் பண்ணிச்சுன்னா அது புரிதல் இல்லாம இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஸ்கிரீனை சொல்றோம், ஒரு ஜடப்பொருளை வந்து ஓமானமா உங்களுக்கு சொல்றோம். ஆனா இங்க நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? உங்களுடைய மைண்டை தான் அந்த ஸ்கிரீனோட கம்பேர் பண்ணிக்கணும். அப்ப அந்த வெள்ளை திரைங்கிறது என்னன்னா உங்க மனசு. அப்ப அந்த மனசு வந்து பியூர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல ரியாக்ட் ஆகாது. அது பியூர் ஆகலை அப்படின்னா இங்க வெளியிற விஷயங்கள்ல ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் தான் கர்த்தா போக்தா அப்படின்னு நினைக்கும். அப்புறம் அவன் இப்படி சொல்லிட்டானே, இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சு வருத்தப்படும். அப்புறம் நான் செய்கிறேங்கும், அப்புறம் எனதுங்கும். இதெல்லாம் மைண்டினுடைய பிளே. அதை நீங்க இங்க நல்லா புரிஞ்சுக்கும் போது இங்க அறிவு மட்டும்தான் இருக்குங்கும் போது அங்க
என்ன வெளிப்படுத்தியா நம்ம வந்து அதை இதை போய் கவலைப்படுறதுக்கு இருக்கு, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நமக்கு புரிய வரும். அதுதான் இந்த பாடம் நம்மள உயர்த்திட்டு போகிற பரிமாணம், படிநிலை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப இப்ப இந்த தியானம், இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கிறீங்க இல்லையா? இப்ப இன்றைக்கு மந்திரம் என்ன? ஓம் ஆக்ஞா நாத பீடாய நமகா அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்க ஜபிக்கிறதுனால அனுபவ அறிகுறிகள் என்ன? நெற்றியிலே ஒரு விதமான சுடரொளி தோன்றல், நாதம் ஒலிக்காமல் உணர்ச்சி வெளிப்படல், எல்லாமே மௌனமாக தெரிகிறதுன்னு ஒரு நிலை. திடீரென நான் அறிவது போல இல்லை, அந்த அறிவே நானாக உள்ளது போன்ற அனுபவம். அப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? திடீரென நான் அறிவது போல இல்லைன்னா நான் எதையோ நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னையோ ஒன்று பார்த்துட்டு இருக்கேன், அல்லது என்னோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றதெல்லாம் கடந்து அந்த அறிவு தான் நான் அப்படிங்கிற நம்முடைய சுயம், நம்முடைய சொரூபத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். இங்க ஒன்று செய்யறவனும் ஒன்றும் இல்லை, செய்யப்படுபவைகளும் இல்லை, அந்த செயலே நான் தான் நமக்கு புரிய வந்துடும். அப்ப அப்படி ஒரு அனுபவ நிலை, அதுதான் இங்க அனுபவ அறிகுறிகளா நமக்கு மாறும். அப்ப இவைகள் அனைத்தும் ஆக்ஞா நாத பீடத்தின் உண்மையான விளக்கங்கள் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அக்ஷர தேக பரிசுத்தி. அதாவது இப்ப நாம இந்த அழியாத தேகத்தை சுத்தி பண்ற நிலை எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அக்ஷர தேகம் என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப நம்ம நேற்றைய பயிற்சியில உருவாக்கிய நவநாத சுடர் தேகம் தான் இப்ப இது ஒவ்வொரு புள்ளியிலும் அக்ஷர பொருள் என்பதாக பரிணமிக்க வேண்டும். அதாவது அக்ஷர பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாதம் மற்றும் லைட் அப்புறம் ஞானம். இப்ப இந்த 3 விஷயங்கள் தான் அந்த அக்ஷர பொருள். அதாவது நான் அழியாத உடல் அப்படின்னு நமக்கு புரியும். அழியாத உடல் அப்படின்னா இந்த பௌதீக உடல் அல்ல, அது நான் அறிவு உடல், ஒளி உடல் அப்படின்னு அர்த்தம். ஒளி உடல் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அறிவு உடலுக்கு தான் ஒளி உடல்னு பேரு. இப்ப அந்த அறிவு உடலை வந்து நம்ம ஒளி உடல்னு சொன்ன உடனே நீங்க உடனே லைட் பாடியா மாறிடுவோம் அப்படி கற்பனைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் போயிட்டாங்க. போயிட்டு பாபாஜியை வந்து அப்படியே ஒளி தேகமா வருவாரும்பாங்க, அப்புறம் இவர் அப்படி ஜோதி ஆயிட்டாரும்பாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படியெல்லாம் ஜோதி ஆக முடியாது. அது அப்படி ஜோதி ஆகுனா அந்த இடத்துல அது அக்னி தானே. அப்ப அக்னிங்கிறது ஒரு பஞ்சபூத அம்சம் தானே. அப்ப அந்த அம்சம் எப்படி அறிவா இருக்க முடியும்? அந்த அறிவுங்கிறது இறைவன். அப்ப அந்த அறிவு நிலை, அந்த பேருணர்வு நிலைக்குள்ள போகிறத ஒரு பிரகாசம் அப்படின்னு நம்ம சொல்றத அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு என்னென்ன தேவைப்படுது பாருங்களேன். நாதம், வெளிச்சம், அப்புறம் ஞானம், இந்த 3ம் பரிணமிக்க வேண்டும். அப்ப அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஓம் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதான் பரம்பொருள், பரமாத்மா. அது வந்து பரநாதம், அதுக்கு பேர் வந்து அக்ஷரம் வந்து ஆ. அடுத்தது ஹ்ரீம்னு பார்த்தோம், அது வந்து இருதய மையம், ஸ்பந்தநாதம், அதுக்கு வந்து ஊ. அப்புறம் ஸ்ரீம்னு ஒரு பீஜ மந்திரம் பார்த்தோம், அது வந்து தொப்புள், அது நர்த்தனநாதம், அதுக்கு பேரு இம். இப்போ நாம இந்த பயிற்சியில மீதியில் 6 நாதங்கள் வந்து சுடர் ஒளி, பல சொற்கள், பல பீஜங்கள் இந்த இடத்துல வரும். அப்ப இங்க வந்து அந்த மீதி 6 நாதங்கள் அப்படிங்கிறது இந்த அக்ஷர நாதத்துல பல நாதங்கள் இருக்கு இல்லையா? அதை இங்க சொல்றாங்க. அப்ப இங்க ஓம், ஹ்ரீம், ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த 3 தான் முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப இங்க தொப்புள் தான் நமக்கு வந்து இந்த உடம்பு எடுக்கிறதுக்கான ஒரு பிறப்பிடம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஸ்ரீம்ங்கிற இடம் வந்து தொப்புள் கொடி. அப்ப அந்த தொப்புள்ன்றது தான் இந்த பௌதீக உடல், பஞ்சபூத உடல் நமக்கு உண்டாச்சு. அப்ப இங்கிருந்து நம்ம தொடங்கி அந்த உயர் பரிமாண பரநாதம் அப்படிங்கிற ஓம்காரத்தை நம்ம அனுபவமாக்கின உடனே இங்க மீண்டும் இந்த இடத்துக்குள்ள வந்து நாம் ஒரு சைக்கிள், ஒரு சுற்றுல அப்படியே முடிக்கிறோம். அப்ப மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல நம்ம சுத்த மாட்டோம். அப்ப ஆ ஊ இம் அப்படிங்கும்போது பாருங்க, இங்க ஆன்னா பிறக்கிறது, ஊன்னா அனுபவிக்கப்படுகிறது, இம்முன்னா முடிகிறது. இப்ப நம்ம லெட்டரை உச்சரிக்கும் போதே தெரியும் பாருங்க. ஆன்னு வாயை திறந்தீங்கன்னா அங்க எழுத்து பிறக்கிறது. ஊ அப்படின்னு நீங்க வாயை திறந்தீங்கன்னா எழுத்து நிகழ்வுல இருந்துகிட்டே இருக்கு. அதாவது அது நடந்துகிட்டே இருக்கு. ஊன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். அப்ப அது இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, அனுபவத்துக்கு வந்துடுது. அப்ப இம்முன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த எழுத்து முடிஞ்சிடுது. வாய் உதட்டுகள் 2ம் மூடிக்குது. அங்க ஆன்னு திறக்க முடியாது, ஊன்னு திறக்க முடியாது. இம்முன்னு சொல்லி வார்த்தை நின்னு போயிடுது. அப்ப இங்க வந்து ஒடுக்கம். அப்ப இங்க பிறப்பு, ஆங்கிறது பிறப்பு, இங்க ஊங்கிறது அதாவது இங்க ஸ்திதி சம்காரம் எல்லாம் சொல்ற இல்லையா? அந்த வார்த்தை பிறப்பு, அனுபவம், இறப்பு. அந்த இடத்துல ஆ ஊ இம்ன்றது 3ம் ஓம்காரமா இருக்கு. அப்ப இப்படிதான் நமக்கு வந்து இந்த அனுபவங்கள் நிகழுது. அப்ப இந்த இவைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் இங்க அக்ஷர தேகம் என்ற அர்த்தம். அப்ப அக்ஷர தேகம் என்றால் அழியாத உடல். அப்ப அந்த அழியாத உடல் எப்படி? அது ஓம்காரம். அப்ப அந்த ஓம்காரம் என்பது ஒளியானா அது ஒளி தத்துவம். அங்க ஒளியாகவும் இருக்கும், ஒளியாகவும் இருக்கும், வெளிச்சமாகவும் இருக்கும். அப்படிதான் ஓம்காரம் இருக்கு.
அப்ப இந்த ஓம்காரம் வந்து எந்த இடத்துல சைலன்ஸ் ஆகும்? ஓம்னு ஒரு சப்தம் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்க, அந்த ஓம்ங்கிறது எப்போ சைலன்ஸ் ஆகும்னா, அது அறிவு வழியாக பிரகாசிக்கும் போது சைலன்ஸ் ஆயிடும். அப்ப அங்க அறிவதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்க அதுக்கு முன்னாடி தான் மனசா இருக்கும்போது அது ஆர்ப்பாட்டத்துல அது இது தேடும், அதை பண்றேன் இதை பண்றேன்ட்டு. அது தன்னுடைய சொரூபத்துக்குள்ள தன்னுடைய தூய அறிவு நிலைக்கு போன பிறகு அமைதியாயிடும். அங்க அதுக்கப்புறம் அறிவதற்கு ஒன்றும் இல்லை. அதுதான் அக்ஷர தேகம் என்று பெயர். அதுக்கு பேர் தான் ஒளி உடல் என்று பெயர். அதுதான் அழியாத தேகம் என்று பெயர். அவனுக்கு தான் பிறப்பு இறப்பு கிடையாது. அப்ப அந்த தேகம் தான் நம்ம ரியல் தேகமே இந்த ஆத்மா, இந்த பிரம்மம், இந்த அக்ஷர தேகம், ஒளி தேகம், இந்த மாதிரி என்னென்ன பேர் இருக்கோ, ஓம்காரம், இப்படி எல்லாம் நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க. அதுதான் நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய சோர்ஸ், நம்முடைய சொரூபம். ஆனா நம்ம அப்படி இல்லை. நாம என்ன பண்ணிட்டோம்னா கீழே இறங்கி வந்து பௌதீக உடம்புக்குள்ள சிக்கிக்கிட்டு இதுதான் நான்ன்ற அபிமானம் பண்றோம். அதுல இருந்து நம்ம விடுதலை ஆகிறதுக்கு தான் இந்த பயிற்சிகள் அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க பரிசுத்தி என்றால் என்ன? இது ஒரு தூய்மை அனுபவம் அல்லாமல் ஒவ்வொரு நாதம் ஒரு சுத்த அக்ஷர உருவமாகும் நிகழ்வு. அப்ப இங்க பரிசுத்தி அப்படின்னா அது ஒரு தூய்மை மட்டும் அல்ல. அந்த நாதம் இருக்கு இல்லையா, ஆ ஊ இம் அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு அக்ஷரமும் அந்த சுயத்துக்குள்ள தன்னுடைய சொரூபத்துக்குள்ள போகின்ற ஒரு உயர் பரிமாண நிகழ்வு நடக்குது. அதுதான் இங்க பரிசுத்தி என்று பெயர். அப்ப பரிசுத்தி என்பதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, நவநாதங்கள் மன பிராண புவி கால கோர்வையிலிருந்து விடுதலை அடைந்து சுத்த அக்ஷர உணர்வாக மாறுவது என்று பெயர். அப்ப இங்க சுத்த அக்ஷர உணர்வு அப்படின்னா அந்த தூய்மையான இருப்பு, இறைவன், பிரம்மம், அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பல பெயர்கள், அதில் அந்த நிலை தான் நான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு உயர் பரிமாண அனுபவம். அப்ப அதுக்கு வந்து எதெல்லாம் கடக்குது? மனம் இல்லை, பிராணன் இல்லை, புவி இல்லை, கால தேசங்கள் இல்லை. ஏன்னா இங்க வந்து நான் ஏற்கனவே இந்த பாடத்திட்டத்துல வேதாந்த பாடத்துல நம்ம அப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறோம். எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னா, பஞ்ச கோஷங்களை விட்டுடுங்கன்னு சொல்றோம். பஞ்ச கோஷங்களை ஏன் விட சொல்றோம்? இங்க இந்த பௌதிக உடலாகிய அன்னமய கோஷம் நீ கிடையாதுங்கிறோம், பிராணமய கோஷம் நீ கிடையாது, மனோமய கோஷம் நீ கிடையாது, புத்தி நீ கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் நீக்கி சொல்றோம். அப்ப நீக்கின பிறகு நான் யாருன்னா, நான் தூய உணர்வு, ஆன்மா, அறிவு, பிரம்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி நம்மளை புரிஞ்சுக்கிறது தான் இங்க பரிசுத்தி அப்படிங்கிற நிலைப்பாடு. அதை வந்து நவநாதர்கள் இந்த நிலையில நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. வேதாந்த சாஸ்திரம் வந்து அதை தியரிட்டிக்கலா பேசும். இங்க நவநாதர்கள் வந்து அதை பிராக்டிக்கலா பேசுறாங்க. இவ்வளவுதான் விஷயம், ரெண்டுக்குள்ள விஷயம் இவ்வளவுதான். அப்ப இங்க பரிகல்பன பயிற்சி அப்படிங்கிறது இந்த மூன்றும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் அப்படிங்கிறத ஒன்றாக நம்ம நிகழ்த்த வேண்டிய விஷயம். அப்ப ஒவ்வொரு நாதமும் ஒளியாய் பரிணமிக்கிறது. அப்ப ஒளியாய் பரிணமிக்கிறதுனா இங்க அறிவாய் பரிணமிக்கிறது, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஒளினா லைட்டுங்கிற வேவ் ஃபார்ம்ல பார்க்காம அது ஒரு கான்சியஸ்னஸ், பேருணர்வு அப்படிங்கிற அடிப்படையில் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க ஒளி ஆ, ஒளி ஊ, ஒளி இம். அப்ப இங்க எல்லாம் மூன்றும் ஒண்ணுதான். ஓம் என்ன ஒளியா மாறும், ஸ்ரீம் என்ன ஒளியா மாறும், அந்த ஹ்ரீம் ஸ்ரீம் ரெண்டுமே, இந்த மூன்றுமே ஒளியாகத்தான் மாறும். அப்ப இங்க ஆ ஊ இம் எல்லாமே ஓம் என்று புரியும். அப்ப இப்போது ஆ கூட்டல் ஊ கூட்டல் இம் ஓம் என்று நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஓம் ஒரு அக்ஷர ஒளிநாதமாக உங்களது நவநாத தேகத்திற்குள் நிறைவடைவும் அப்படின்னு நீங்க நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப இந்த ஓம்காரம் தான் ஈஸ்வரன் நம்ம சொல்றோம். ஏன் ஓம்காரத்தை ஈஸ்வரன் சொல்றோம்னா, இந்த ஓம் தான் இந்த உடம்பாவே இருக்கு, இந்த ஓம் தான் இந்த பிரபஞ்சமாவே இருக்கு. அப்ப இங்க ஓமே எல்லாமா இருக்கு அப்படின்னா அந்த ஓம் தான் ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன் தான் இந்த மூன்று தொழில பண்றான். படைத்தல் அவன் தான் பண்றான். ஆங்கிற பேர்ல படைக்கிறான், ஊங்கிறதுல அனுபவிக்கிறான், இம்முங்கிறதுல க்ளோஸ் பண்ணிக்கிறான், படைத்து அனுபவித்து நிறைவு செய்து கொள்கிறான். அப்ப இந்த ஆ ஊ இம் இந்த மூன்றும் சேர்ந்து ஓம்காரமா இருக்கு அப்படிங்கிற போது அந்த ஓம்காரத்தினுடைய மகத்துவம் என்ன? அதுதான் ஈஸ்வரன், எல்லையற்ற வைபவம், அது இறைவனுடைய சக்தி அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப ஓம்ங்கிறது வந்து இறைவனுடைய சக்தி, ஓம்காரமாவே இறைவன் இருக்கிறான், அவனுடைய வெளிப்பாடு சக்தி, அப்படி புரிஞ்சுக்கணும். அதுதான் பிரம்மம் தன்னை உணர்வதற்கான ஒரு உயரிய மந்த்ரா இந்த ஓம். அப்ப இங்க வந்து இந்த ஓம் தான் நமக்கு வந்து இந்த உலகமா விரிஞ்சு இந்த உலகத்துல பல்வேறு பரிமாணங்கள்ல பயணம் பண்ணி அது மனித உடலுக்குள்ள வந்திருக்கு. அதாவது ஹார்ட்வேரை டெவலப் பண்ணிக்கிட்டே வந்து இப்ப மனித உடல் எடுத்திருக்கு. அப்ப மனித உடலுக்குள்ள இதை உணரும் போது நம்ம வந்து அந்த தெய்வீக நிலையை அடைந்து விடுகிறோம். அப்ப உங்கள் சுடர் தேகம் அக்ஷர ரீங்காரம் அனுபவிக்கிறது என்று இங்க சொல்லப்படுது. அப்ப இதனுடைய நிறைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞான அனுபவம், அதாவது நாத ரூப தியானம் அப்படின்னு அதுக்கு பேரு. இப்ப நாதத்தின் ஒளி இப்போது
அக்ஷர ஜீவன் ஆகும். அதாவது ஒவ்வொரு நாதமும் ஒரு அருள் உயிராகும் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது, ஞான அனுபவம். அப்ப இங்க அந்த மாதிரி அச்சரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்கு. அந்த பீஜ மந்திரங்கள் வந்து நிறைய இருக்கு. இப்போ அதுல வந்து தியானம் செய்வதற்காக நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இங்க எடுக்கும்போது, ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஆ உ இம் நாததேகே பிரகாசயாமி அப்படின்னு நீங்க படிக்கணும். பிரகாசயாமி அப்படின்னு நீங்க படிக்கணும். சான்ஸ்கிரிட்டும் அதே தான், பிரகாசயாமி. இங்கிலீஷும் பாருங்க, பிரகா கா அப்படின்னு நீங்க வருது இல்லையா, மேல ஒரு இது, அப்ப பிரகாசயாமி. அப்ப ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஆ உ இம் நாததேகே பிரகாசயாமி. சொல்லுங்கம்மா, யாரோ பேசுறீங்க, மியூட் போட்டுங்க, கேட்கல நீங்க பேசுறது. கவிதா குணசேகரன் அம்மா கொஞ்சம் மியூட் போட்டுக்குங்க. கிளாஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. அப்ப இங்க வந்து ஒரு முக்கியமான மந்திரம் என்ன, இதன் மூலம் ஒவ்வொரு சுடர் புள்ளியும் ஒரு அக்ஷர விளக்கமாக மாறுகிறது என்று அனுபவிக்கவும் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. அப்ப இங்க நம்ம உச்சரிக்கக்கூடிய பீஜ மந்திரங்கள் ஆகட்டும், ஓம்காரமாகட்டும், எல்லாம் ஒன்றுதான். அது வந்து ஒரு நாத தேகமாக பிரகாசிக்கிறது, ஓம்காரமாக பிரகாசிக்கிறது, ஒளி உடலாக பிரகாசிக்கிறது அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்கு உண்டான ஒரு தியான மந்த்ரா இது. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஆ ஊ இம் நாததேகே பிரகாசயாமி அப்படின்னு இந்த மந்திரம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப இந்த மந்திரத்தின் மூலமாக ஒவ்வொரு சுடர் புள்ளியும் ஒரு அக்ஷர விளக்கமாக மாறுகிறது என்று அனுபவிக்கும். இப்ப அனுபவம் என்ன அப்படின்னா, உங்கள் உடலிலே ஒளியாக மாறுகிறது. அந்த அக்ஷரங்கள் ஒவ்வொரு பீஜமும் ஒளியாக தெரிகிறது. அந்த ஓம் முழுவதும் உடலில் ஓடுகிறது. பின் அமைதி, அழகான நாத நிசப்தம் தோன்றுகிறது. இதுதான் இங்க அனுபவங்கள். அப்ப நவநாத சுடர் தேகம் அக்ஷர தேகமாக, அதாவது ஒளியாக மாறி அது அக்ஷர ஒளி என்ற நிலையில பீஜம் வந்து அருள் எழுச்சி பெறுகிறது. அப்ப உடல் மாற்றம் அடையும் பரிசுத்தி அனுபவத்தை இதுவரை நாம் மேற்கொண்டோம். அப்ப இங்க உடல் மாற்றம் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற ஈஸ்வர நியதிக்குள்ள இருந்து இப்ப இந்த அக்ஷரங்கள் வழியா நான் தான் அந்த ஈஸ்வரன் என்று நம்மளை நம்ம உணர்ந்து, இந்த பௌதீக உடல் நான் அல்ல, இந்த மனோ உடல் நான் அல்ல, இந்த புத்தி உடல் நான் அல்ல, இந்த பிராண உடல் நான் அல்லன்ட்டு எல்லா உடல்களையும் கடந்து நம்முடைய உண்மையான பரிசுத்த அனுபவ உடல் என்ன அப்படின்னா ஒளி தேகம் என்ற அர்த்தம். அந்த ஒளி தேகம் என்பது அதாவது அறிவு ஒளி தேகம் என்று நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துக்கு நம்ம பயணம் பண்றது இந்த பாடத்திட்டங்களுடைய நோக்கம். அப்ப இந்த மந்திரத்துக்கு வந்து ஏதாவது லிமிடேஷன் இருக்கா, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஏதாவது இங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா பாருங்க. இப்ப அடுத்த லெவல் நம்ம இங்க போறோம் இல்லையா, கீழே இந்த மந்திரம் வேற. இந்த மந்திரத்தை நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு சொல்லிக்கலாம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஆ ஊ இம் நாததேகே பிரகாசயாமி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதை ஒரு 10 தடவையோ 21 தடவையோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுங்க. அது எதுக்கு இதை சொல்லும்போது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அச்சரங்கள் எல்லாம் ஒன்றாகி ஒரே ஒரு அறிவு ஒளியாக நான் பிரகாசிக்கின்றேன் என்ற அர்த்தத்துல புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. அப்ப இந்த புரிதல் மனசுக்கு வந்துட்டா, மனசு நான் அறிவு தான் தெரிஞ்சுக்கிட்டா அது தன்னுடைய அஜ்ஞானத்தை இழந்து விடும். அதுக்காக இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்றோம், அது இது தேவைப்படுது. அப்ப இங்க உள்வொளி நாத பரிமாணம் என்ற ஒரு நிலையில இங்கு நாதம் ஒளியாக உள்புறத்தை ஒளிர்விக்கிறது. உள் பரிமாணங்கள்ல தியான கருவிகள் இருக்கு, சக்கரங்கள் இருக்கு, தத்துவ பீடங்கள் இருக்கு. இது எல்லாமே ஒளியாக மாறத் தொடங்குகின்ற நிலை அப்படிங்கிறது இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே ஒரே ஒரு ஒளி, அந்த ஒளின்னா கான்சியஸ்னஸா மாறிடுது. உள் பரிமாணங்கள். இப்ப நம்ம இடத்துல உள் பரிமாணங்கள் அப்படிங்கிற தியான கருவிகள் அப்படின்னா என்ன? இப்ப தியானம் கருவின்னா இங்க வந்து புலன்களும் இருக்கு, மனசும் இருக்கு. அப்புறம் நம்முடைய உடல்ல சக்கரங்கள் இருக்கு. அப்புறம் இந்த கருவிகளையும் சக்கரங்களையும் கொண்டு அதனுடைய தத்துவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது என்ன மாதிரி, எதற்காக அது அப்படின்னு நம்ம எல்லாம் புரியும். அப்ப அது எல்லாம் சேர்ந்து எதுவாக மாறுது? ஒரே நிலை, அதுதான் இறைநிலை, பிரம்ம நிலை. அது ஒளியாக மாறத் தொடங்குகின்ற நிலை. அப்ப இந்த நிலைக்கு வந்து என்ன பரிமாண நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் செயல்படவில்லை, நாதம் உங்களை இயக்குகிறது. அங்கேதான் ஜீவம் ஜீவன் அல்ல, அது நாதத்தின் கருவி என்று புரியும்.
அப்ப இந்த இடத்துல நீங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நாதத்தின் கருவின்னா இங்க நாதம் என்றால் இறைவன், ஓம்காரம். அவனுடைய கருவி என்ன? அது ஜீவன் என்று நாம தனியே அபிமானித்துக் கொண்டிருக்கிற இந்த உடலோ மனமோ அல்ல. அவன் இயக்குகின்றான். இறைவன் இயக்குவதற்காக இதை உபயோகப்படுத்துகிறான். அப்ப அவனுடைய பர்பஸ்க்காக இந்த யூனிவர்சலை கிரியேட் பண்ணியிருக்கிறான். இறைவன் தன்னுடைய செயல்பாட்டுக்காக. அப்ப நீங்கள் செயல்படவில்லை. இங்க இதுதான் வியூ. நீங்க எதுவும் செய்யறது இல்லை. நாதம் உங்களை இயக்குகிறது. அப்ப இறைவன் உங்களை இயக்குகிறான். அப்ப அந்த நிலையில நீங்க ஜீவன் அல்ல. அப்ப நீங்க இங்க நான் தனியா நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு இங்க உங்களுக்கு அதிகாரமே இல்லை. அப்ப நீங்க யாரு? அது நாதத்தின் கருவி அப்படிங்கறத இங்க விஷயமேங்க. அப்போ இந்த இடத்துல நாம இந்த மாதிரி ஒரு அப்டேட் ஆகும்போது, மைண்டுக்கு வந்து இந்த புரிதல் வரும்போது நம்முடைய செயல்பாடு என்னவா மாறும்? நம்முடைய அகங்காரம் விடுபடும். இங்க நான் ஒன்றும் செய்யல, இந்த உடம்பையும் மனசையும் கொண்டு இறைவன் எதையோ செஞ்சுட்டு இருக்கிறான், அவனுடைய விருப்பத்தின் பேர் இங்க நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு கர்த்தா கருவியா இந்த உடம்பு இருக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய தனித்துவ அடையாளங்களை விட்டுடுவீங்க இல்லையா? அப்படி விடும்போது இறைவன் உங்களை கையாளும் போது நீங்களும் இறைவனும் வேறு வேறு இல்லை. அப்ப அந்த இறைவனுடைய வாழ்க்கை தான் உங்க வாழ்க்கை. அப்ப நீங்கள் இறைவனாக இருக்கிறீர்கள்ங்கிறதுக்கு இது அடையாளம். அப்ப இன்று நவநாத அக்ஷரநாத பரிகல்பன பிரவேசம் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பயிற்சியில ஒரு 4ஆம் நாள் பயணத்தில் நாம் நுழைகின்றோம்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்க 7 நாட்கள் பயிற்சியில இன்று 4ஆம் நாள். அதாவது தனிப்பட்ட 7 நம்ம பிரிச்சிருக்கிறோம் இல்லையா? முதல் 7 நாள்ல பிரிச்சுட்டு இப்ப அடுத்து நம்ம எல்லாம் கண்டினியூவா பார்க்கும்போது 11வது நாள். ஆனா இது செகண்ட் லெவல்ல 7வது நாள். அப்படி 7 நாள் பயிற்சியில 4ஆம் நாள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இங்கு உள்ஒளி நாத பரிமாணம் அப்படின்னு அடுத்த ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம். அந்த உள்ள இருக்கிற ஒளியானது எப்படி அந்த ஒளி தத்துவத்திலிருந்து பரிணாமம் அடையுது அப்படிங்கிறதையும் இங்க விளக்குறாங்க மகான்கள். இப்ப நாதம் வந்து ஒரு ஒளி மட்டும் அல்ல அப்படின்னா, அது ஒரு சவுண்டு மட்டும் இல்ல. அது ஒளி பரிமாணமாக அனுபவிக்கப்படும் போது, அதை வந்து ஒரு வெளிச்சமாக நீங்க அனுபவிக்கப்படும் போது, அது உள்ளே ஒளிக்கிறது. அப்படின்னா என்ன? உள்ளே பிரகாசிக்கிறது. அதுவே பரஞ்சோதி நாதம் அப்படின்ட்டு அக்ஷரநாதருடைய உபதேசம் இது. அப்போ இங்க அந்த ஒளி தத்துவம் என்பது நம்ம அந்த தூய அறிவு என்று காட்டி கொடுப்பதற்கான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அந்த விஷயத்தை தான் நம்ம நடைமுறைப்படுத்துறோம். அந்த நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு செயல்கள்ல நம்ம இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபடுறோம். அப்ப இதுதான் நமக்கு பயிற்சி. இதை பண்ணும்போது நான் தான் அந்த இறைவன், அந்த பேரறிவு, பேருணர்வு அப்படின்னு நமக்கு தெரிய வரும். எப்படி தெரிய வரும்? நம்முடைய தனித்துவ அபிமானத்தை இழக்கும் போது தெரிய வரும். அப்ப அதுதான் பரஞ்சோதி நாதம் அப்படின்னு இங்க அக்ஷரநாதர் உபதேசமா பார்க்கிறோம். அப்ப இதனுடைய அனுபவ நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது இதனை அடைவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நாதம் தான் உங்களை இயக்குகிறது அப்படின்னு நம்ம நேற்றைய வகுப்பிலும் பார்த்தோம். இப்போ அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இன்று அந்த நாதம் ஒளியாக உங்களுக்குள் வெளிப்படுகிறதுங்கிற ஒரு அடுத்த லெவலுக்கு போறோம். அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும்னா, இப்ப என்னிடத்துல இருந்து அந்த அறிவு பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. இப்ப நான் இதை வந்து நான் செஞ்சிட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப இனிமேல் வந்து அது எனக்குள்ள இருந்து அது இயக்கிட்டு இருக்கு, அது செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்ககிட்ட வரும்போது அதுதான் உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறதுங்கிறது புரிய வந்துடும். அப்ப அது அறிவு மையங்களை, சக்கரங்களை, மௌன தளங்களை ஒளிர்விக்கிறது அப்படின்னு இங்க சொல்லப்படுது. அப்ப நம்ம இதுதான் இந்த சக்கரங்களை தூண்டுவதும் நம்முடைய ஒவ்வொரு பரிமாணங்கள், அதாவது அறிவு பரிமாணம், ஒரு அறிவு 2 அறிவு நம்ம பயணம் பண்ற அந்த மையங்கள் எல்லாம் தூண்டி நம்முடைய மௌன தளங்களை ஒளிர்விக்கிறது என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப அதில் நீங்கள் தியானத்திற்கும் மேலான ஒளி பரிமாணத்தை உணர்கின்றீர்கள் அப்படிங்கிறது இங்க சொல்ல வருது. அப்ப ஒளி பரிமாணம்னா என்னன்னா, நான் தான் அந்த தூய அறிவு அப்படின்னு நீங்க உங்களை புரிஞ்சுக்கும் போது அங்க தியானிக்கப்படுபவன் ஒருத்தன் கிடையாது. அப்புறம் தியானப்படுவதற்கான விஷயம், இப்ப நான் ஒரு இறைவனை நினைச்சு தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொன்னு அங்க கிடையாது. அப்ப நீங்க யாருன்னா நீங்களே தியானமா மாறிடுறீங்க. அப்ப அந்த தியானத்துக்கு நிலைப்பாடு என்ன? 24x7. அப்ப இங்க உண்மையான தியானம் எப்படி நடக்கணும்? 24x7 நடந்தா அதான் உண்மையான தியானம். நீங்க காலையில ஒரு 10 நிமிஷம் நான் தியானம் பண்றேன் அப்படின்னு போய் உட்காந்தீங்கன்னா அது தியானம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது நீங்க அந்த 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ தியானம் பண்றேன்ட்டு போய் உட்காந்துட்டு தியானிக்கின்ற ஒரு பொருள் எடுத்துக்குவீங்க. அது உங்களுக்கு பிடித்தமான ஒரு உருவமா இருக்கலாம், ஒரு மந்திரமா இருக்கலாம். அதே சமயம் அதை தியானம் செய்கின்றேன் நான் என்று நீங்க இருப்பீங்க இல்லையா? அப்ப தியானிக்கின்றவன் ஒருத்தர் இருக்கிறான், தியானிக்கப்படும் பொருள் ஒன்று இருக்கிறது. அதுக்கான தியானம் அங்க மேற்கொள்ளப்படுகிறது. அப்ப அங்க இருமைகள் இருக்கிறது. அப்ப அந்த இருமை கடந்த அந்த ஒருமை நிலையில இங்க நானே தியானம் என்று புரிஞ்சுட்டா 24x7 உங்களுடைய வாழ்க்கையே தியானமா மாறும். அப்ப இந்த தியானம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் மிக மேலான ஒளி பரிமாணத்தை உணர்கின்றீர்கள் அப்படின்னு இங்க இடத்துல சொல்ல வருது. அப்ப தியானம் வந்து உள்ஒளிநாத பரிமாணம்
அப்படிங்கிற ஒரு 30 நிமிட பயிற்சி. இது என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம திருப்பி விளக்கங்கள் சொல்றேன். இப்போ தியானம் வந்து உள்வொளிநாத பரிமாணம். ஒரு டைம் 6:11 ஆயிடுச்சா, போயிட்டே இருக்கு. அப்போ அமைதியாக அமரவும், கண்களை மெதுவாக மூடவும், மூச்சை சீராக்கி உள்மனதில் மெல்லிய ஒளியானது மெதுவாக ஒரு வெளிச்சத்துடன் கூடிய ஒளி போல் பாய்கிறது என கற்பிக்கவும். அப்ப என்ன பண்ணணும், மூச்சை சமன்படுத்திக்கணும், தாறுமாறா ஓடக்கூடாது, ரிலாக்ஸேஷன் ஆயிடணும். அப்புறம் உள் மனதில் ஒரு மெல்லிய ஒளி, அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சப்தம், அந்த சவுண்ட் ஆனது அப்படியே ஒரு ஒளி வெளிச்சத்துடன் கூடி அது அப்படியே ஒளி போல பாய்கிறது அப்படின்னு மனசுக்குள்ள புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஒளியானது உங்கள் நெற்றி, இருதயம், நாபி, இடுப்பு மற்றும் பாதம் வரை ஒவ்வொரு மையத்திலும் ஒளியாக ஒளிர்கிறது என்று உணர்வோம். இப்போது மனதுள் இந்த மந்திரத்தை ஜபிக்கவும். ஓம் உஜ்வலநாத ஜோதிராய நமகா. ஓம் உஜ்வலநாத ஜோதிராய நமகா. ஓம் உஜ்வலநாத ஜோதிராய நமகா. அப்ப ஒளியாகும் பரிகல்பன நாதத்துக்கு வணக்கம். அப்ப இறைவன் வந்து இப்ப நமக்கு அறிவு ஒளியாக பிரகாசிக்கிறான் இல்லையா, அதுக்கு வந்து உஜ்வலநாதான் பேரு. இறைவனுக்கு வந்து அறிவு ஒளியா நம்ம கிட்ட பிரகாசிக்கிறதுக்கு சமஸ்கிருத வார்த்தையில உஜ்வலநாத ஜோதி அப்படின்னு பேரு. அதை அவர் மரியாதையோட நம்ம கூப்பிடும்போது ராயர் அப்படின்னா உயர்ந்தவர், பெரியவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப ராயா அப்படின்னு சொல்றோம்ல, ராயர் வராரு அப்படின்னா ஒரு பெரியவர், உயர்ந்தவர் வருகிறார் அப்படின்னு அர்த்தம். அந்த அடிப்படையில ஓம் உஜ்வலநாத ஜோதிராய நமகானா ஒரு ஒளி உடலாகிய அறிவு ஒளியாக இறைவன் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் அந்த பிரகாசமான வெளிச்சத்தோட, அந்த உஜ்வலானா வெள்ளை அப்படிங்கிற அர்த்தத்திலையும் அதை எடுத்துக்கும். அதாவது தூய தூய ஒரு ஒளி, அதான் ரெண்டும் கலந்துருக்கு, நாதம் இருக்கு, ஜோதியும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரியவருக்கு நமஸ்காரம் அப்படின்ட்டு இறைவனை நம்ம இங்க நமஸ்காரம் பண்றோம். இந்த மந்திரத்தை வந்து 108 முறை ஜபம் செய்யணும். பிறகு அமைதியாக அமர்ந்து உள்வழியால் வெளியேறும் நாத துளிகள் தன்னை எங்கே கொண்டு போகின்றன என்பதை உணரவும். இதனுடைய அனுபவ அறிகுறிகள் என்னன்னா, மூளையில் வந்து ஒரு ஒளி போன்ற மென்மை பிளஸ் அதிர்வு, மனதில் தீவிரமான ஒளி அலை, அதாவது சூரிய பிரகாசம் போல் அல்ல, அது சுத்த மௌன நிலையில் வருகின்ற ஒளி. அதாவது அந்த ஒளி வரும், ஆனா அந்த ஒளி வந்து ஒரு பவர்ஃபுல் பிரைட்னஸா இருக்கிற அந்த பிரைட்னஸ் வந்து நீங்க வெளியிருந்து பார்க்கக்கூடிய அந்த புற ஒளி கிடையாது. இதுக்கு பேர் வந்து அக ஒளின்னு அர்த்தம். அந்த அக ஒளின்னா அது ஒரு சுத்த மௌன ஒளி. அந்த நிலை தான் எங்களுக்கு நீங்க நிகழணும், அந்த நிகழ்வு நடக்க வேண்டும். அப்ப சக்கரங்களில் ஒளி கதிர்ச்சி தோன்றும். அப்போ ஒவ்வொரு சக்கரங்களும் அந்த தூண்டுதல் மூலமா அந்த அறிவு ஒளியினால பிரகாசிக்கும். அப்ப ஒளி இல்லாத ஒளி, அதுவே நாத ஜோதி அனுபவம். இப்ப நவநாதர்களுடைய உபதேசம் என்னன்னா, நாதம் ஒளியாய் நின்று, அதாவது இந்த சவுண்டு வந்து லைட்டா மாறி ஒளி அறிவாய் நின்று, அந்த லைட்டு தான் வந்து அந்த தூய அறிவாக நின்று, அந்த தூய அறிவு தான் இங்க இறைவன் என்ற நிலை. அந்த அறிவு பரஞ்சோதி ஆகும். அதுதான் அக்ஷரநாத பரிமாணம் அப்படின்னு இதுக்கு இந்த பாடத்திட்டத்தினுடைய முடிவுங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம்னா, இப்ப நான் இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம், 6:15 ஆச்சு, ஒரு 10 நிமிஷம் பேசுறேன். அதாவது இப்போ ஆரம்பத்துல நீங்க கேட்டீங்க, என்கிட்ட கேள்விகள் கேட்டீங்க. என்ன மாதிரி கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் தியானம் பண்றேன், அந்த தியானத்துல நான் என்ன மறந்துடுறேன், அல்லது நான் ஜபம் பண்றேன், எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஜபம் பண்றேன், ஜபத்துல நான் மறந்துடுறேன். அப்ப நான் மறந்துட்டேன், கான்சியஸ் இல்லாம இருக்கேன். அப்ப அந்த கான்சியஸ் இல்லாத நிலையில நான் என்னை உணர்கிறேனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க உங்களை உணரலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்ப தூங்கும்போது அதான் நடக்கும். தூங்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, லைவ்ல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, டீப் ஸ்லீப் போயிட்டீங்க. அப்ப நீங்க உங்களை இழந்துட்டீங்க. அப்ப நான் யாருன்னு தெரியாத அந்த நிலைக்குள்ள நீங்க போன பிறகு உலகம் இல்ல, எதுவுமே இல்லைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த நிலையில நீங்க தூங்கிடுறீங்க. அப்ப ஜபம் பண்றேன், தியானம் பண்றேன் அப்படி நீங்க உட்காடுறீங்க இல்லையா, அப்படி உட்காரும் போது நீங்க அந்த ஜபிக்கிறவன் தான் நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நீங்க உட்காடுறீங்க. அப்ப அங்க இருமைகள் இருக்கு. அப்புறம் ஜபம் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களை அறியாம தூக்கத்துக்கு போயிடுறீங்க. அப்ப நீங்க தூங்கிடுறீங்க. தூங்கின உடனே ஜபம் விட்டுறீங்க. அப்ப உங்களை மிஸ் ஆகுது, அந்த கையில இருந்து ஜபமால மிஸ் ஆகுது, அல்லது உங்களுக்கு கவுண்டிங் மிஸ் ஆகுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டக்குன்னு விழிச்சுக்கிறீங்க. விழிச்ச உடனே ஐயோ நம்ம ஜபம் செய்யலையே, திருப்பி செய்யணும் அப்படின்ட்டு திருப்பி ஜபம் பண்றீங்க. பட் இதெல்லாம் ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப நாம வந்து இவ்வளவு காலங்கள் மைண்டில் சிக்கி இந்த உடல் தான் நான் அபிமானம் வச்சு இந்த உலகம் உண்மைன்ற அபிமானத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம வந்து அதான் இமிடியேட்டா லிஃப்ட் ஆக முடியாது. அது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். அப்ப அதனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறும் போது என்ன நடக்கும்னா, இப்ப ஏன் இந்த பயிற்சிகள் எல்லாம் அப்படின்னா, வலுக்கட்டாயமா நம்ம தயார்படுத்துறோம். நம்ம அஜ்ஞானத்துல இருந்து அந்த அறிவு நிலைக்கு உயர்றோம்.
அப்ப அந்த அறிவு நிலை அப்படிங்கிறது ஒரு ஒளி நிலை கடந்த அந்த தூய உணர்வு நிலை இல்லையா? அப்ப அந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க அதாவது இன்னைக்கு நான் வெளிப்படையா பேசிடுறேன். இன்னும் நிறைய கிளாஸஸ் இருக்கு. ஆனா இந்த கிளாஸை நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணாம இருந்தா தான் நீங்க இதுல ஜெயிக்க முடியும். ஆனா இன்னைக்கு நான் வெளிப்படையா விஷயத்த சொல்றேன். அதாவது இங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க எதையாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, செய்பவன் ஒருத்தர் இருக்கிறான், செய்யப்படுகின்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. அது செயலா மாறி உங்களை ஒன்னஸ்குள்ள கொண்டு போகாது. அப்ப எல்லாமே இன்க்ளூடிங் பூஜா, ஜபா, தியானம் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரொம்ப மஸ்ட். ஆனா ஏன் இதை ஒரே வார்த்தையில நான் உங்களுக்கு சொல்லிடலாமல்ல, இந்த 21 நாள் கிளாஸ் தேவையே இல்லை. ஏங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க, சும்மா இருங்க அப்படின்ட்டு அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் உபதேசம் கொடுத்தார்ல, சும்மா இரு. அது மாதிரி நானும் ஒரே வார்த்தையில சும்மா இருங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், இந்த காதுல வாங்கி இந்த காதுல சரிங்க சும்மா இருக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. ப்ராக்டிக்கல் நடக்காதுல்ல. அப்ப இங்க சும்மா இரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க உண்மையான அமைதி, உண்மையான ஆனந்தம், அந்த நிலைக்கு நீங்க ரீச் ஆகுறதுக்கு இமிடியேட்டா அந்த வார்த்தையை கேட்ட உடனே நடந்துருமா? அப்படி நடந்திருந்தா உலகமே மாறி இருக்குமில்ல. இப்ப உபதேசங்கள் வந்து என்ன, ஒரு மகானா கொடுத்தாரு, 1 கோடி மகான்கள் வந்தாங்க. இந்த உலகத்துல என்ன மகான்களுக்கா குறைச்சலா இருக்கு? எல்லா நாட்டிலையும் மகான்கள் இருக்காங்க. நம்முடைய பாரத தேசத்துல மட்டும் இல்ல, மற்ற நாடுகள்லயும் மகான்கள் இருக்காங்க. அப்ப இவர்களெல்லாம் உபதேசம் கொடுத்த உடனே மக்கள் அதை கேட்டு அப்படியே மாறிடுவாங்களா? மாற மாட்டாங்க. அதெல்லாம் வந்து சும்மா பரோட்ச ஞானம் தான், கேள்வி ஞானம். கேட்டு அப்படியா சரிங்க சரிங்கன்னு கேட்டு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போறவங்க தான் அதிக மக்கள். அப்ப நான் இந்த பாடத்திட்டத்துல உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பாடத்திட்டத்தை ரொம்ப சின்சியரா, டெடிகேஷனா, இன்வால்மெண்டோட நீங்க இதை வந்து பிராக்டிக்கலா அப்ளை பண்ணதான் உங்களுக்கு அந்த பரிணாம வளர்ச்சி நடக்கும். பரிணாம வளர்ச்சி ரொம்ப முக்கியம். நான் எப்படி பரிணாம வளர்ச்சியினுடைய தன்மையை நான் ஏற்கனவே பல வகுப்புகள்ல பேசியிருக்கிறேன். நீங்க ஒரு அறிவு தாவரமா இருந்திருக்கீங்க, அடுத்தது உங்களுக்கு பரிணாம வளர்ச்சியில உடலே மாறி போச்சு. நகர முடியாம ஒரு இடத்துல ஸ்டேபிளா நின்றுட்டு இருந்த உங்களுடைய வேரை பிடிச்சிக்கிட்டு நிலத்தை கால் ஊனி நின்றுட்டு இருந்த உங்களுடைய தாவர உடல் மாறி நகருகின்ற புழு பூச்சி உடலாக மாறுது இல்லையா? அப்ப அது 2ஆம் நிலை பரிமாணம். அங்க வந்து இரண்டு அறிவு வந்துருது உங்களுக்கு. ஒரு அறிவுல இருந்து 2 அறிவு வந்துருது. அப்புறம் அடுத்தது அதுலயே ஊர்வனங்கிற தன்மை வரும்போது 3 அறிவு, பரப்பான 4 அறிவு, மிருகங்கள் 5 அறிவு. இப்ப மனிதன் தான் 6ஆம் அறிவுங்கிற பரிமாணத்துல நம்ம எப்படி உடல்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டோம். அப்ப இன்றைக்கு நம்ம மனித உடல் எடுத்துட்டோம். ஓகே, 6 அறிவு உள்ள மனிதனா மாறிட்டோம். ஆனா அந்த 6 அறிவு உள்ள மனிதனா மாறி உடல்ல அப்டேட் ஆயிட்டோம். உள்ளத்துல அப்டேட் ஆனோமா? உள்ளத்துல அப்டேட் ஆகல. ஏன்னா நமக்கு சம்ஸ்காரங்கள், வாசனைகள், பல விவகாரங்கள் நமக்குள்ள ஏகப்பட்டது இருக்கு. அப்ப அதெல்லாம் உள்ள இருந்து கிளம்பி வெளிப்பட்டுட்டே இருக்கு. ஏன்னா இங்க நம்ம மனித உடம்பு எடுத்துட்டோம்னாலே நமக்கு வந்து பதிவுகள் இருக்கு. இல்லைன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து நான் ஞானின்னா அப்படியே உடம்பே தேவையில்லை இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. இங்க உடம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம அஜ்ஞானிகள் தானே. ஏன்னா நம்ம உடம்பு ஏன் எடுத்தோம்? அஜ்ஞானத்தினால உடம்பு எடுத்தோம். இல்லைன்னா உடம்பு வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பிறந்திருக்க மாட்டோம். அப்ப பிறந்த எல்லோருமே வந்து அஜ்ஞானத்தினால பிறந்திருக்கிறோம். அது குருவாக இருந்தாலும் சரி, சிஷியனா இருந்தாலும் சரி, உடம்போடு இருக்குன்னா அஜ்ஞானத்தினால உடம்பு கிடைச்சிருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இப்போ இந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஞானம் கிடைச்சிருச்சா? அந்த ஞானத்தின் அடிப்படையில தான் குரு சிஷிய உறவு வருது. குரு வந்து அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டார், அதனால அவரை குருன்னு நம்ம மதிக்கிறோம். சிஷியன் அந்த ஞானத்தை அடையல, அதனால அவன் கத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த அடிப்படையில குரு சிஷிய உறவு, அதாவது ஆசிரியர் மாணவன்கிற உறவு. குரு சிஷிய உறவுனா எப்படி? ஆசிரியர் மாணவன்கிற உறவு. அப்போ ஆசிரியருக்கு எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டாரு, அவர் பிஹெச்டி பண்ணிட்டாரு. பிஹெச்டி பண்ணிட்டாருன்னு என்ன, அவர் 1ஆம் கிளாஸ்ல இருந்து +2 வந்து டிகிரி முடிச்சுட்டு ஒரு சப்ஜெக்ட்ல மாஸ்டர் ஆயிட்டாரு. அப்ப மாஸ்டர் ஆனவர் என்ன பண்றாரு? தனக்கு கீழே இருக்கிற மாணவர்களுக்கு அதை டீச் பண்றதுனால அவர் ஆசிரியர், இவன் மாணவன். அப்படிங்கிற அடிப்படையில குரு சிஷிய உறவு இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த பாதையில அந்த பரிணாமத்துல உயர்வதற்கு இந்த பயிற்சி முறைகளை நீங்க சரியா கடைபிடிச்சு ஆகணும். நீங்க தூக்கம் வருதோ இல்ல நீங்க இதா இருப்பீங்களோ, ஆனா விடாம இங்க பண்ண ஒரு ஸ்டேஜ்ல நான் உண்மையை உடைக்கிறேன். நான் வெளிப்படையா பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல எதுவுமே வேண்டான்ட்டு உங்களுக்கு எல்லாமே ஸ்டாப் ஆகும். உங்களுக்குள்ள இருந்து ஸ்டாப் ஆகும். அந்த உள்ளுணர்வு சொல்லும், இங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இது எல்லாமே வந்து என்னுடைய அனுபவம் தான். அப்ப அந்த அனுபவமே நான் தான். அப்ப இங்க தியானிக்கிறவன் ஒருத்தன் கிடையாது. தியானிக்கப்படும் பொருள் என்று ஒரு இறைவன் நமக்கு முன்னாடி கிடையாது. இப்ப நான் உன்னை தியானிக்கிறேன்னா நான் இறைவனை தியானிக்கிறேன். யாரை தியானிக்கிறேன்? ஒரு சிவபெருமானை வச்சுக்கிட்டு, ஒரு லிங்கத்தை வச்சுக்கிட்டு சிவான்ட்டு நான் தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அப்ப நான் தியானிப்பவன். தியானிக்கப்படும் பொருள் சிவம். அப்ப தியானம் நடந்துட்டு இருக்கு. இங்க திரிபுட்டி நடந்துட்டு இருக்கு. இந்த திரிபுட்டி 3 விஷயங்கள், முப்புடி இருக்கு. அப்ப முப்புடி இருக்கும்போது இங்க தியானிக்கின்றவன் ஒருத்தர் இருக்கிறான், தியானிக்கப்படும் பொருள் ஒன்று இருக்கு, தியானம்னு ஒன்று இருக்குங்கும் போது அங்க இறைவன் கிடையாது.
இறைவன் இருமைகளில் இருப்பதில்லை. அப்போ இந்த பயிற்சிகளை நீங்க பண்ண பண்ண ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல உங்களுடைய அந்த ஃப்ரீக்வன்சி ரைஸ் ஆகிட்டே வரும். உங்க உள்ள இருந்து அப்படியே அந்த சக்தியானது விரிஞ்சுக்கிட்டே வரும். அது உடனே ஒரு நாள்ல நடக்கக்கூடிய விஷயமோ, ஒரு வாரத்துல, ஒரு மாசத்துல, ஒரு வருஷத்துல லிமிட்டேஷனே இல்லை. ஏன்னா உங்க மனம் பக்குவத்தை பொறுத்து, இப்போ அவங்கவங்க பண்ற பயிற்சியினுடைய சின்சியாரிட்டியை பொறுத்து, அந்த டெடிகேஷனை பொறுத்து, எஃபர்ட்ஸை பொறுத்து இருக்குன்னு நான் சொல்றேன். வெளிப்படையா சொல்லிட்டேன். அப்போ நீங்க ஏனோ தானோலாம் இந்த வகுப்புக்கு வரக்கூடாது. வந்தா உங்களுக்கு அதுல ஏதோ நீங்க இது முன்னாடி இது எத்தனையோ வகுப்புகள் அட்டன் பண்ணியிருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த வகுப்பு அப்படி ஆயிடும். அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க அந்த வகுப்புகள் என்னத்தை அடைச்சிங்க? ஒண்ணுமே அடையல. அப்ப இந்த வகுப்புல வந்து என்னத்தை அடைய போறீங்க? இப்படியே போயிடும். ஒண்ணுமே அடையலைங்கன்னு தான் சொல்ல போறீங்க. இந்த 21 நாள் வகுப்பை முடிச்ச பிறகு அப்புறம் இன்னொருத்தர் ஏதாவது வேற கிளாஸ் ஆரம்பிப்பாரா, அங்க போலாமா அப்படின்னு மைண்டு சொல்லுதுன்னா, அப்ப என்ன இங்க புரிதல்? இந்த வகுப்புடைய முழுமைத்தன்மை நீங்க புரிஞ்சிக்கல. அதாவது இதுல உங்களுக்குள்ள இன்டெப்தா இதுல நீங்க போல. சும்மா ஏனோ தானோன்ட்டு 10ஓட 11 வந்து இந்த வகுப்பு அட்டன் பண்றீங்க. அப்ப இதனுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அப்ப அதனாலதான் மெம்பர்ஸ் குறைஞ்சிட்டே வராங்க பாத்தீங்களா? இப்ப 114 பேர்ல இப்ப 78 பேர் இருக்கீங்க. அந்த 78 பேர்லயே 4-5 பேர் 10 பேர் கடைசியா ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க. அப்ப எதுக்கு இது சொல்றேன்னா, நீங்க வந்து அந்த இறைத்தன்மையை அடையணும்னா இங்க அடையறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற அனுபவம் உங்களுக்குள்ள தானா நிகழணும். நீங்களா விடக்கூடாது. நீங்களா விட்டீங்கன்னா அது மைண்டினுடைய பிளே. இப்ப நீங்க வந்து நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த பாடமெல்லாம் நான் கேட்டுட்டேன், இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சுங்க, ஒண்ணுமே இல்லை, செயலற்ற நிலையில சும்மா இருக்க சொல்றீங்க, அவ்வளவுதானுங்க, பாருங்க நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்க சும்மா உட்காந்து பாருங்களேன், முடியுமான்ட்டு? முடியாது. ஏன்னா அப்டேட் ஆகாம நீங்க சும்மா உட்கார முயற்சி பண்ணீங்கன்னா உங்க மைண்டு சும்மா இருக்காது. அப்ப நீங்க அப்டேட் ஆன பிறகு வருகின்ற சைலன்ஸ் இருக்கு பாருங்க, அது தானா நிகழ்ற நிகழ்வு. அது நீங்க நிகழ்த்த முடியாது. அதுதான் ரியாலிட்டி, அதுதான் உங்களுடைய சோர்ஸ். அப்ப அதுக்கு நீங்க எல்லாம் பண்றீங்க. பயிற்சி பண்றது, முயற்சி பண்றது, பூஜை பண்றது, ஜபம் பண்றது, தியானம் பண்றது, எல்லாம் பண்றீங்க. ஆனா பண்றத பர்ஃபெக்டா பண்றீங்களா, சீரியஸா பண்றீங்களான்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனோ தானோன்னு செய்யறோம். அப்ப அப்படி செய்யாம ரொம்ப சீரியஸா, ஸ்ரத்தையா, அதை ரொம்ப தீவிரமா நீங்க செய்ய 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 உங்களுக்குள்ள அந்த மலர்ச்சி மலர்ந்து 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 நீங்க உங்களுடைய ரியல்களா அந்த சோர்ஸுக்குள்ள போகும்போது இங்க ஒண்ணுமே இல்லை, நான் நானா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தூய அறிவு நிலையில உயரும் போது உங்களிடத்துல வந்து பிரகாசிக்கும் பாருங்க ஒரு அறிவு. அது வார்த்தைகளை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த அறிவு வந்து ஒரு சைலன்ஸ். அந்த இடத்துல வந்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லாத நிலை தான் ஞானிகள் நிலை. ஞானிகள் அதுக்கப்புறம் பேச வேண்டியதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த ஞானிகளுடைய உண்மை கருணை என்ன தெரியுமா பண்ணுது? திருப்பி கீழே இறங்கி வராங்க. ஞானிகள் வந்து அந்த ஹை ஃப்ரீக்வன்சி பிளாட்ஃபார்ம்குள்ள போயிட்டு சைலன்ஸ் ஆயிட்டா அப்படியே இருக்கலாமல்ல, அப்படியே இருக்கலாம். ஆனா அவங்க கருணை காட்டுறாங்க, சமுதாயத்தின் மீது கருணை காட்டுறாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து ஒன்றும் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா உங்களை செய்ய வைக்கிறேன், நான் அடைஞ்ச அனுபவத்தை நீங்களும் அடையுங்க அப்படின்ட்டு மகான்கள் கீழே இறங்கி வந்து இந்த உலகத்தோட உறவாடி உங்களை உயர்த்துறாங்க. அப்ப அதை நீங்க சீரியஸா புரிஞ்சுக்கிட்டு அவர் எவ்வளவு எஃபர்ட்ஸ் எடுத்து நமக்கு சொல்றாங்க, நாம அந்த எஃபர்ட்ஸை காட்டி அவர் நிலையை நம்ம அடையணும் அப்படிங்கிறது தான் இங்க குரு சிஷ்ய உறவு கூட. அப்ப அந்த குரு சிஷ்ய உறவை நாம எல்லாம் எப்படி எதிர்பார்க்கிறோம்னா, குருவை மிஞ்சிய சிஷ்யனை ஒருத்தனை எதிர்பார்க்கிறோம். நம்ம எப்படின்னா இப்ப குருமார்கள்லாம் எதை எதிர்பார்க்கிறோம்னா, ஒரு மாணவன் குருவையே மிஞ்சிட்டான்னா அவன் மூலமா தான் குருவுக்கு பெருமை. இப்போ நான் சொல்லித்தரேன், இந்த பாடத்தை நீங்க நல்லா கத்துட்டு என்னை விட சிறப்பா இந்த பாடத்தினுடைய புரிதலோட நீங்க அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா அது நீங்க குருவுக்கு செஞ்ச மிகப்பெரிய உபகாரம், பெருமை. அதுதான் உண்மையான குரு தட்சணை. வேற எவ்வளவு பணம் கொடுத்தாலும் குரு தட்சணைக்கு ஈடாகாது. ஏன்னா குரு தட்சணை ஒரு பணத்தினால ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுனால, ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கறதுனாலே குரு நிறைவா வாழ்ந்துட்டு வரா, அவர் வாழ்க்கை கடைசி வரைக்கும் அந்த 10,000 ரூபாயில ஓட்டிட முடியுமானா ஓட்ட முடியாது. அவருக்கு வந்து அந்த பூரண திருப்தி, தான் அடைந்த அந்த உண்மையான இன்பத்தை அவரும் அடைஞ்சிருக்காருன்னா இங்க இவரும் அவரும் வேறு வேறு இல்லைங்கிற அந்த ஒருமித்த உணர்வு தான் அங்க குரு சிஷ்ய உறவுகளுக்கு உண்டான மெயின் சப்ஜெக்ட். அப்ப அப்படி ஒரு சிஷ்யன் உயர்ந்துட்டான்னா குருவுக்கு பெருமைங்கும் போது குரு உலகம் பூரா ஃபேமஸ் ஆயிடுறாரு. அப்படிதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கிராமத்துல சாதாரண காளி கோயில் பூசாரி, அவர் யாருன்னே தெரியாது. அவர் இந்த மாதிரி பயிற்சி முயற்சி எல்லாம் பண்ணி அந்த அத்வைத வேத பள்ளியில உயர் பரிமாண நிலையை அடையணும்னு அவர் போராடிக்கிட்டு இருக்கும்போது விவேகானந்தர் வந்தாரு. விவேகானந்தர் அவரோட சேர்ந்து பயணம் பண்ணும்போது விவேகானந்தர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை உலகம் பூரா காட்டி கொடுத்தாரு. அது மாதிரி ரமணர் என்ன பண்ணிட்டாரு, அவரு போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஒண்ணும் இல்லைங்க, செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்ட்டு அவர் அமைதியா போய் அந்த விருப்பாச்சி குகையில மேல உக்காந்துட்டாரு. ஆனால் முருகனார் வந்தாரு, அப்புறம் சாது ஓம் வந்தாங்க, அவர்கிட்ட நிறைய சிஷ்யர்கள் சேர்ந்தாங்க. அந்த சிஷ்யர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளவு ஒரு உயர் பரிமாண நிலையில இருக்கக்கூடிய நம்ம ஞான குருவை இந்த உலகத்துக்கு காட்டி கொடுக்கணும்ட்டு அவரை விட சீரியஸா ஞானிகள் ஆனாங்க. இவங்கெல்லாம் அவரை விட
சீரியஸா ஞானிகளானாங்க. சாது ஓம் தான் ரமணரை பத்தி அருமையான பாடல்கள் எழுதியிருக்காரு. ரமனுடைய உயர் விஷயங்கள் பூரா சாது ஓம் சொல்லியிருக்காரு, முருகனார் சொல்லியிருக்காருங்க. அப்பதான் ரமணர் வெளி உலகத்துக்கு வந்தாரு. ரமணர் வெளி உலகம்னா இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்டு வைடு ஸ்ப்ரெட் ஆனார் ரமணர். அப்ப ரமணரை வேர்ல்டு வைடு ஸ்ப்ரெட் பண்ணவர் யாரு? ஒரு வெளிநாட்டினர் இங்க இந்தியாவுக்கு வந்துட்டு அவர் ரமணரை பத்தி கேள்விப்பட்டு வெளிநாட்டுல போய் புத்தகம் போட்டுறாரு. அப்பதான் இங்கிலீஷ்காரன், பிரெஞ்சுக்காரன் மற்றவெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ரமணர் ஒருத்தர் இருக்காருன்னு கேள்விப்பட்டான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண நிலைக்கு உயரும் போது அங்க ஒன்றுமே இல்லைங்க, சைலன்ஸ் தான். அந்த நிலைக்கு நீங்க தானா தான் போகணும். நீங்களா விட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இப்ப இந்த செயல் செய்யறேங்கிறது மனசு, செயலை விடுறேங்கிறது மனசு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப நான் செய்யறேன்னாவது அட்லீஸ்ட் வாங்க, நான் விட்டுட்டேன்னு சொல்லி வீணா போயிடாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம குரூப்லயே பாதி பேருக்கு மேல இருக்காங்க. பராபரத்துல வந்து இந்த பாடத்தை கேட்டுட்டு பாதி பேருக்கு மேல சும்மா இருக்காங்க. அவங்க என்ன சும்மா இருக்காங்க? இந்த பாடத்தை கேட்காம சும்மா இருக்காங்க. ஆனா மற்ற விவகாரங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சாப்பிடாம இருக்கிறாங்களா, தூங்காம இருக்கிறாங்களா, டாய்லெட் போகாம இருப்பாங்களா, அது எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த பாடம் மட்டும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா ஞானம் வந்துருச்சு. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. தானா விடுற வரைக்கும் இந்த பயிற்சி முயற்சியில இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா, அது உண்மையான டெடிகேஷனோட இன்வால்மெண்டோட தீவிரமா இருந்தீங்கன்னா, நீங்களே அந்த உயர் பரிமாண அறிவை எட்டுன உடனே எல்லாம் உங்களை விட்டு விலகிடும். எல்லாம் உங்களை விட்டு விலகிடும். அப்ப நீங்க அந்த தூய அறிவா பிரகாசிக்கும் போது அந்த உயர் பரிமாண இறை நிலையில அப்புறம் இந்த உலகத்துக்கு நீங்க என்ன கொடுக்கணும், கொடுக்கலாமா வேண்டாமா, எல்லாமே உங்களுக்கே புரியும். அந்த நிலையில அந்த கருவி அழகா இந்த பூமியில பயன்படுத்தப்படும். அப்படி பயன்படுத்தப்பட்ட கருவிகள் தான் ராமகிருஷ்ணர், ரமணர், நிறைய மகான்கள் பேரை நான் சொல்லலாம். அப்ப அப்படி புரிஞ்சுக்குங்க. இப்போ நேரம் இல்லை, அடுத்த வகுப்பு ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இங்க பயிற்சியில தொடர்ந்து வாங்க, படிங்க, அனுபவத்துக்கு வந்துருங்க. அந்த அனுபவம் ஒன்றும் இல்லைங்கிறது அதுதான் தியானம். 24/7 வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், தியானத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான் விஷயம். நன்றி. ஓம் தத் சத். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. நன்றி.